ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வானத்து இருந்துட்டு எங்கடா இந்த கல்யாணத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டுருக்கேன். இப்போ கூட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் தாராளமாக என் கழுத்தில் நீ தாலியை கட்டு. ஆனால் நான் பெத்தெடுக்க போகிறது பாண்டியனோட குழந்தைய தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம வசந்தோட ஃப்ரெண்டு எல்லாம் பயங்கரமாக வசந்தை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஃப்ரெண்டோட தங்கச்சி லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் போட்டுன்னு அவங்க ஃபேமிலி கூட தெரியாமல் அவன் கல்யாணம் வரைக்கும் வந்தான். ஆனால் உன் தங்கச்சி என்னடனா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. அவன் ஃபேமிலிக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான். இப்போ வேற ஒருத்தன் குழந்தைய இவ சுமந்துக்கிட்டு இவனுக்கு பொண்டாட்டியா அவள் வீட்டுக்கு போனால் அவனை முதல்ல வீட்லேயே சேர்த்த மாட்டாங்க, கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி வசந்த் வந்து சொன்ன உடனே நம்ம வானத்தை இருந்துட்டு இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளா, அதுவும் நான் சொல்லுவேன்னா நான் பாண்டியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்ற ஒரே ஒரு தைரியத்தில் தான் அவனோட குழந்தைய நான் இப்போ வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்டா, என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தை வந்து திட்டிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வானதியோட அம்மா இருந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. உன்னால என் வயிற்றில் பெத்தன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கேன், அப்படி ரொம்ப அசிங்கமாக வர நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கடுத்ததாக வானதி இருந்துட்டு ஆமாம் ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் எல்லா பூஜையும் நடந்துகிட்ருக்கு. சாமிக்கு பூஜை பண்ணுற போது திடீர்னு ஒருத்தருக்கு அருள் வந்துடுது. சாமி வந்த உடனே நிலாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், என்னை புதுசாக தேடி வந்த குடும்பம் எதுடா, முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலாவும் போயிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நீ எதிர்பார்க்காத விஷயம்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போது, எல்லாத்தையும் தாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியறதில்ல. என்னடா நிலாவோட வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனை வர சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு தானே நீ என்னை தேடி வந்த, இத்தனை வருஷமாக என்னை தேடி வராமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மன்னிச்சிடு சாமி, நீ குலசாமி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ தான் விஷயம் தெரிஞ்சு நான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு நீ நினச்சி வந்த காரியம் கூடிய சீக்கிரமாக நடக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம சந்தியாவோட தலையிலையும் அந்த பூ வந்து விழுது. அந்த பூவை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. கார்த்திகை இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாமியை மலை ஏற்றினதுக்கப்புறமா பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினச்ச அந்த காரியம் கூடிய சீக்கிரமாக நடக்கும். அந்த சாமியே உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. எதுக்காகவும் இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பூஜையை வந்து முடித்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதியை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. குடும்ப மானத்தை இப்படி கப்பல் ஏற்றிட்டு ஏடி, கல்யாணம் பிடிக்காதுன்றதுனால இப்படி ஒரு பழியை போட்டு வருவியா உன் தலைமையில், அங்கே வந்தவங்களாம் எங்களை எவ்வளோ அசிங்கமாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பெரிய குடும்ப மானம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குடும்ப மானமே போச்சே, என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இவ்வளோ திமிராக இருந்திருக்காளே, எந்த குடும்பத்தில் உன்னை வாக்கப்படக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோமோ, இப்போ அந்த வீட்டு வாரிசை நீ வயிற்றில் சுமந்துட்டுருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உண்மையாக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வாயை திறக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அழாதவர், வானதி அப்படி சொன்ன உடனே அவரும் அழுதுகிட்டு தான் இருக்கார். வானதி அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவர் வேண்டான்னு சொன்னதுனால வெளியே வந்து நிற்கிறாங்க. பின்னாடியே சோழன் வராங்க. என்னாச்சுங்க, ஏன் தனியாக நின்றுட்டுருக்கீங்க, கை ஆறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வந்தோடனே தேங்காய் எண்ணெய் வச்சேன், அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க.
அதுக்கடுத்ததா சமையல் கட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனா அண்ணன் வந்து, "நானே பார்த்துக்கிறேன். நீ போம்மான்னு" சொல்லிட்டாரு. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம்மையா போர் அடிக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கும் போர் அடிக்குது, எனக்கும் போர் அடிக்குது. 2 பேரும் வெளியில போலாமா? எங்க போறது? வாங்க அப்படியே சும்மா காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம எதுலங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், மணி அண்ணா இங்க பாருங்க சைக்கிள் விட்டுட்டு போயிருக்கு. சைக்கிள்லயே போலாமே. சைக்கிள்ல எனக்கு உட்கார தெரியாதே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏங்க சைக்கிள ஓட்ட தெரியலனா கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. உட்கார தெரியலனா என்னங்க அர்த்தம்? அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. கால் போட்டு இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுர்றாங்க. அத நம்ம பாண்டியனும், பல்லவனும் பார்த்த உடனே, இங்கேருந்து போறதுக்குள்ளயே இவங்க 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில இருக்கிற போதெல்லாம் லீவ் விட்டா பா பாதி பேரு சென்னையிலே இருக்க மாட்டாங்க. இந்த மாரி வில்லேஜுக்கு வந்துருவாங்க. ஏன்னா, நான் தான் கார் ஓட்டிட்டு இருக்கேன்ல, சவாரியே எனக்கு வராது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இப்ப தான் எனக்கும் இந்த வில்லேஜ பத்தின அருமை எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு வராங்க. திடுதிப்புன்னு சைக்கிள திருப்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் பயந்து போய் இறங்கிர்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அங்க மேடு பள்ளம் வந்துச்சு. அதனால பிரேக் போட்டேன். இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. அங்க ஒரு அம்மா இருந்துட்டு, "ஏப்பா பொட்ட புள்ளைய கூட்டிட்டு போற, பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவ. மேடும் பள்ளமா இருக்கு. ரோடும் சரியில்ல. அதனால முன்னாடி உட்காருவமா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலாவும் கூச்சப்பட்டுக்கிட்டே முன்னாடி போய் உட்கார்றாங்க. முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் நம்ம சோழனா சொல்லவே தேவையில்ல. ரொம்பவே சந்தோஷத்துல மிதந்துட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா எல்லா இடத்தையும் அழகா சுத்தி பார்த்துட்டு, "போதும்டா சாமின்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. "ரொம்ப பசிக்குதுண்ணே" அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. "சரி இரும்மா சாப்பிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனா சந்தையா இருந்துட்டு, "நீங்க சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சரண் கிட்ட கேட்கவும், "சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத்தன பேர் இருக்கீங்களே, யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்ம அண்ணன சாப்பிட்டியான்னு கேட்டுருப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "சாரிண்ணே, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால தான். இப்ப தானே கேட்கலான்னு நெனைச்சேன். அதுக்குள்ள அவங்க கேட்டுட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "பரவால்ல இருக்கட்டும்மா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பாண்டியன் இருந்துட்டு, "நிலாவுக்கும் மேல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. லவ் வந்துருச்சு போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கங்க. "உண்மையாவா?" "ஆமா." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "எங்கண்ணே அத்தையோட ஃபேமிலி ஆள காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவன் இருந்துட்டு, "அவங்க இங்க எங்கேயோ பக்கத்துலலாம் கோயில் இருக்காம். அதெல்லாம் பார்த்துட்டு லேட்டா தான் வரதா சொன்னாங்க. அதனால தான் நம்ம சமைச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் சமைச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. "பாத்தியாடா எவ்வளோ டீட்டெயிலா வாங்கி வச்சிருக்கான்னு." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.